பாருங்க இது அங்க பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள்லாம் நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம விலாகில் ஜாஸ்பர் ட்ரிப்பு தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஜாஸ்பருக்கு வந்து ஒரு 2 இயர்ஸாகவே இப்போ போகலாம் அப்போ போகலான்னு போஸ்ட்பான் பண்ணிக்கிட்டே இருந்த ட்ரிப்பு இந்த டைம் கரெக்டாக அந்த ஃபால் சீசனோட எண்டிங்கில் வந்து கிளம்பியிருந்தோம். இந்த ட்ரிப்பு வந்து 3 டேஸு 2 நைட்ஸ் மட்டும் ஸ்டே பண்ணிக்கிற மாதிரி, 3rd டே நைட் வந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் வர்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். சாட்டர்டே, சண்டே, மண்டே 3 நாள் வந்து நம்ம போகிறது. சாட்டர்டே காலையில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த டே 1ஓட விலாக் தான் வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஃபால் சீசனோட எண்டிங் அப்படிங்கிறனால வின்டர் வேர் எல்லாமே வந்து ப்ரிப்பேர்டாக வந்து எடுத்துகிட்டு தான் போயிருந்தோம். அப்புறம் பேன்ஃப் ரோடு கொஞ்சம் கிராஸ் பண்ணவுமே வந்து டிரைவ்லேயே வந்து அப்படியே ஆன் த வேல வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்புறமா ஜாஸ்பர் ரோடு வந்ததும் நமக்கு நெட்வொர்க் வந்து கட் ஆயிடுச்சு. அங்கேருந்து ஒவ்வொரு பிளேஸாக வந்து விசிட், பேன்ஃப்லேருந்து ஜாஸ்பர் ரோடு நம்ம வரும்போதே வந்து நமக்கு நெட்வொர்க் ஃபெசிலிட்டி வந்து அப்படியே கட் ஆயிரும். அப்படியே ரோட்ல வழியாக என்னென்ன போகிறோமோ அப்படியே அங்கே சைடில் போட்ஸ் எல்லாம் இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுபடியே நாங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணி நின்று பார்த்துக்கிட்டே போனோம். இது ஏதோ ஒரு கிளேசியர். என்ன கிளேசியர்னு என் வீட்டுக்கார் சொல்லுவார். என்ன கிளேசியர்னு? ஹார்ட்ஃபெல்ட். ஹார்ட்ஃபெல்ட் கிளேசியர். அப்படியா? ஸ்டேமா அங்கே ஸ்ட்ராங்காக ஒரு ஐஸ் இருக்குல்ல, நிஜமா ஹார்ட். அங்கே பாருங்க, கொஞ்சம் உள்ளே போனால் ஒரு லேக் இருக்குது. போகிற வழியிலே நிறைய சைட் சீயிங் லொக்கேஷன் இருக்கும். அப்படியே போர்டு வந்து அதில் டிஸ்பிளே இருக்கும். நம்ம வேணும்னா அங்கங்கே நின்று பார்த்துக்கலாம். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிளேசியர் ஒன்று இருந்தது, ஹார்ட்ஃபெல்ட் கிளேசியர், அதுதான் பார்த்தோம். அதுக்கப்புறமா பவு லேக் போயிட்டோம். பவு லேக் போனதுமே பயங்கர குளிர், பசங்களுக்குலாம் அந்த குளிரே தாங்க முடியல. நார்மல் நம்ம ஃபால் சீசன் ஜாக்கெட் தான் வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா வேண்டான்ட்டு வின்டர் ஜாக்கெட்டே நாங்கள் போட்டுக்கிறோம் அப்படின்ட்டு அதை எடுத்து மாற்றிட்டாங்க. அந்தளவுக்கு குளிர். ஜாஸ்பர் ரோடு வந்து ஒரே ரோடு நெட்டுக்காக நீண்டு போய்கிட்டே இருக்கும். வரிசையாக நம்ம ஒவ்வொரு ஸ்டாப்பிங்காக எடுத்து பார்த்துட்டே போகலாம். நாங்கள் வந்து அடுத்தது பீட்டோ லேக் தான் வந்து போயிருந்தோம். இந்த பீட்டோ லேக் வந்து நமக்கு பார்க்கிங்லேருந்து ஒரு 3/4 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு உள்ளே நடக்க வேண்டியிருக்கும். அந்த நடந்து போகிற பாதையும் கொஞ்சம் மேடும் கீழுமா, அந்த மலை மாதிரி ஏறி இறங்கி அந்த மாதிரி வரும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நடக்கிறதுக்கெலாம். ஆனால் உள்ளே போய் பார்க்கும்போது ஒரு அருமையான ஒரு லொக்கேஷன். இது வந்து சூப்பராக இருக்கும் மேலேருந்து பார்க்குறதுக்கு. இது வந்து மேலேருந்து பார்க்கலாம். கீழே வந்து நமக்கு சைடில் கூட அந்த ஒரு பைன் ட்ரீலாம் போகும். அது வழியாக சைடில் கூட கீழே இருந்தும் கூட நம்ம அந்த லேக் வியூ வந்து பார்க்கலாம். இந்த இது வந்து இந்த லொக்கேஷன் வந்து கொய்மில் கயா படம் இருக்குல்ல, அந்த படத்தில் வந்து ஒரு சாங் வந்து இங்கே வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. இங்கே ஏறும்போது தான் வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த 3/4 கிலோமீட்டரும் மலை மாதிரி இருக்கிறதுனால கஷ்டமாக இருந்தது. ஆனால் ரிட்டர்ன் இறங்கி வரும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படியே இறங்கி வந்துட்டோம். பெருசு பெருசாக அவ்வளோ வரும், முத்து மாதிரி அழகாக கண்ணுக்கண்ணா தெரியுதா இதில்? ஜாஸ்பர்னாலே அதோட டிரைவ் தான் அதில் உள்ள ஸ்பெஷலேவும். ஸோ போகிற வழி எல்லாமே டிரைவ் நல்லா இருந்தது. அதுலேயும் இந்த ஃபால் சீசன் அந்த ஃபால் கலர்ஸோடு பார்க்கும்போது அந்த டிரைவ் சூப்பராக இருந்தது. அங்கங்கே பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்கும்போது நல்லா இருந்தது. அந்த எல்லோ கலர், ஆரஞ்சு கலரில் அங்கங்கே ஒவ்வொரு ஏரியா வந்து அப்படியே வந்து கலர் மாறி இருந்தது, பார்க்க அழகாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரே நாள்லேயே பார்த்திங்கன்னா பலவிதமான வெதர் வந்து மாறிக்கிட்டே வந்தது. ஃபஸ்ட்டு நம்ம கிளம்பும்போது ஓரளவு சன்னியாக இருந்தது, அப்புறம் வந்து கொஞ்சம் க்ளவுடியாக, அப்புறம் லைட்டாக வந்து அந்த ஃப்ரீசிங் ரெயின் மாதிரி இருந்தது, அப்புறம் லைட் ஸ்னோ, அப்புறம் போக போக பார்த்திங்கன்னா ஹெவி ஸ்னோஃபாலாக மாறிச்சு. ஸோ ஒரே நாளில் வந்து ஏகப்பட்ட வெதர் சேஞ்ச் அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே அழகாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே வந்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்குற எல்லா லொக்கேஷனுக்கும் வந்து தனியாலாம் எதுவும் பேமெண்ட் கிடையாது. நம்ம உள்ளே வந்து பேன்ஃப்லேருந்து ஜாஸ்பர் உள்ளே என்ட்ரி ஆகிறோம் இல்லையா, அந்த வர்ற இடத்துல அந்த டோல்கேட் இருக்கும்ல, பார்க்ஸ்க்கான டிக்கெட் மட்டும் எடுத்து நம்ம காரில் வந்து ஸ்டிக் பண்ணிட்டா போதும். வேறு எங்கேயும் தனியாக எதுவும் பேமெண்ட் மாதிரி நம்ம பண்ணணும்னு தேவை இருக்காது. அப்படியே டிரைவ்லேயே வந்து ஆன் த வேல ஒவ்வொரு லொக்கேஷனாக வந்து அப்படியே பார்த்துட்டே போகலாம். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்து ஐஸ் ஃபீல்ஸ் வந்துச்சு. ஐஸ் ஃபீல்ஸ் தாண்டவுமே வந்து ஒரு சூப்பரான இடம், சன்வெப்டா ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்து வந்திருந்தோம். சன்வெப்டா ஃபால்ஸ்
வேறு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு சன்ரோக் ஃபால்ஸ் போய் பார்த்தோம். இந்த ஃபால்ஸ் வந்து நம்ம பார்க்கிங்ல இருந்து கொஞ்சம் தூரம், அதாவது வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும். அந்த ஃபால்ஸோட சத்தத்தை கேட்டுக்கிட்டே நடந்து போனோம். ஒரு சூப்பரான ஃபால்ஸ், ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருந்தது. அந்த பிரிட்ஜில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸோட வியூ வந்து நல்லா தெரியும். வாட்டர் வந்து பயங்கர ஃபோர்ஸாக வந்துச்சு, அவ்வளோ சத்தம். ஸோ வாட்டர் வந்து கொட்டிட்டு இந்த வாட்டர் வந்து இப்படியே நேராக பாத் மாதிரி போகுது இல்லையா, இது வந்து பிரிட்ஜோட அந்த சைடு வந்து அப்படியே கனெக்ட் ஆச்சு. இது ரெண்டுக்கும் நடுவில் தான் வந்து பிரிட்ஜ் போகுது. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் வந்து ஒரு சின்னதா நேரோவான ஒரு பாத்துக்குள்ள உழுது. அந்த இடத்துலயும் வந்து பாறை மாதிரி இருக்கு, அதுல விழுந்து அப்படியே வந்து உழுது. ஒரு குட்டி பாத்து மாதிரி இருக்குதா, அதுக்குள்ளக்க விழுந்து அங்கே அவ்வளோ சத்தம். இது வந்து பிரிட்ஜ்ல இருந்து பார்த்த வியூ. இது போக இன்னொரு வியூ இருந்தது ஃபால்ஸ் பக்கத்துலேயே வந்து நம்ம போய் பார்க்குற மாதிரி, அது சைட்லலாம் வந்து கேட்டோட ஒரு வியூ இருந்தது, அங்கே போய் பார்த்தோம். முதல்ல நம்ம பார்த்த வியூ வந்து அந்த பிரிட்ஜ் இருக்கு இல்லையா மேலே, அந்த பிரிட்ஜில் இருந்து பார்த்தது. இப்போ வந்து ஃபால்ஸ்க்கு சைட்லேயே வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருந்தது, அது வழியாக பார்த்தோம். ஸோ இந்த வியூ பாயிண்ட்டும் அவ்வளோ அழகாக இருந்தது. ஃபுல்லாக சுற்றி மவுண்டெயின், அந்த மவுண்டெயினுக்கு நடுவில் எங்கிட்டு இருந்து தான் தண்ணி வருதுன்னு தெரியாமல் அவ்வளோ தண்ணி வந்து கொட்டிக்கிட்டு இருந்தது. ஃபால்ஸ் பார்த்துட்டு கொஞ்சம் டைம் டிலே ஆயிடுச்சு. லஞ்ச் வந்து நாங்கள் காரில் வச்சே சாப்பிட்லான்னு முடிச்சிட்டோம். அப்போவே வந்து கொஞ்சம் லைட் ஸ்னோ வந்து பெஞ்சிக்கிட்டு தான் இருந்தது. கார்லேயே வச்சு சாப்பிட்டோம். ஹஸ்பண்ட் வந்து அன்னைக்கு சாட்டர்டேங்கிறனால அவங்களுக்கு மட்டும் வெஜிடேரியன், ஸோ அவங்களுக்கு தக்காளி தொக்கு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். எங்களுக்கு வந்து சிக்கன் கிரேவி பண்ணி ஒயிட் ரைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஜாஸ்பர் போகிறதா இருந்தாலே மோஸ்ட்லி வந்து பேக் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போயிடணும். ஏன்னா ஆன் த வேல பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு பெட்ரோல் நம்ம எடுக்கிற மாதிரி ஸ்டாப் ஏரியாவோ எதுவுமே வந்து நமக்கு பிரேக் எடுக்கிற அளவுக்குலாம் கூட ஸ்டாப் ஏரியா எதுவுமே இல்லை. ஸோ மோஸ்ட்லி வந்து ஃபுட்டை வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. நாங்களும் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்நாக்ஸு பசங்களுக்கு எல்லாமே வந்து நாங்கள் பேக் பண்ணி முதலே எடுத்துகிட்டு வந்துட்டோம். சாப்பிடும்போது லைட் ஸ்னோவில் தான் ஆரம்பித்தது, அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆச்சு. நாங்கள் அடுத்த லொக்கேஷனுக்கு ரீச் பண்ணுறக்குள்ளக்க ஹெவி ஸ்னோஃபாலு. அடுத்து நம்ம பார்க்க வந்த இடம் அத்தபஸ்கா ஃபால்ஸ். ஸ்னோ ஆமாம், ஸ்னோவில் கொட்டிக்கிட்டு இருக்கு. இதில் ஃபால்ஸையும் பார்க்க போகிறோம். நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, போகலாம். அதை விட ஆர்ப்பரிச்சு கொண்டு இது அம்மாடி எவ்வளோ தண்ணி அங்கிட்ட ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன், சின்னது. அந்த பக்கம் முடி வந்து பார்த்துருக்காங்க பாரு ட்ரெயினில். என்ன சொல்ல, அதோட பயங்கரமா இருக்கு. என்னது என்னது அத்தபஸ்கா.
முதல்ல பார்த்த ஃபால்ஸ் மாதிரியே இந்த ஃபால்ஸ்லயும் 2 இடத்துல வியூ பாயிண்ட் இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து ஃபால்ஸோட சைடில் பக்கத்துல இருந்து பார்க்குற மாதிரி இருந்தது. இன்னொன்று வந்து சேம் ஒரு பிரிட்ஜில் இருந்து நமக்கு அந்த வியூ பாயிண்ட் பார்க்குற மாதிரி இருந்தது. பார்த்துட்டு வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா அவ்வளோ ஸ்னோஃபால். பட் அந்த ஸ்னோஃபால்லாம் கொஞ்சம் தூரத்தில் கிராஸ் பண்ணி டக்குன்னு மாறிடுச்சு. கொஞ்சம் கூட ஸ்னோஃபாலே இல்லை கொஞ்சம் தூரம் தாண்டி வந்ததுக்கு அப்புறமா. அங்கேருந்து கொஞ்சம் கிராஸ் பண்ணி வரவுமே வரிசையாக ஒரு 6-7 காரு வந்து ஓரமாக நின்றுட்டு இருந்தது. நின்று ஏதோ ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு வந்து தெரிஞ்சது அப்போது ஓகே ஏதோ பியர் எண்டா இருக்க போகுது போல் அதான் நின்று பார்க்குறாங்கன்னு. அப்புறமா நாங்கள் வண்டி ஓரம் பண்ணி நாங்கள் பார்க்கும்போது தான் பார்த்தா எல்க் இருந்தது. நிறைய அப்படியே கூட்டம் கூட்டமாக நிறைய எல்க் இருந்தது. அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கார் மூவ் ஆகி நாங்கள் அப்படியே பக்கத்தில் போய் பார்ப்போம்னு பார்த்தோம். அப்புறம் பெரிய பையன் வந்து வார்ன் பண்ணான், எல்க்குமே வந்து நம்ம பக்கத்தில் போகக்கூடாது, கொஞ்சம் 30 மீட்டர்ஸ் தள்ளி தான் நிற்கணும், இந்த அளவுக்குலாம் பக்கத்துலலாம் நிற்கக்கூடாது அப்படின்னா. அப்புறம் அதை பார்த்துக்கிட்டே அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். வர்ற வழியில் வந்து நிறைய அந்த லாஸ்ட் இயர் வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஃபயர்லாம் அழிஞ்சிருந்துச்சு. எல்லாமே அந்த ட்ரீஸ் எல்லாம் அழிஞ்சிருச்சு இல்லையா, இதெல்லாம் பார்த்துட்டே வந்திருந்தோம். ஸோ இவ்வளவும் திரும்ப ரீக்ரியேட் பண்ணணும்னா அது ரொம்ப எவ்வளோ நாள் ஆகும். நேச்சர் தான் வந்து ரீக்ரியேட் பண்ணணும். பட் அதுக்கெல்லாம் வந்து டக்குன்னு எதுவுமே நடக்கிற காரியம் இல்லை. அவ்வளோ நாள் எடுக்கும் இதுக்கெலாம். ஸோ அவ்வளோ ஃபாரஸ்ட் ஃபயர் எப்படி அணைச்சிருப்பாங்க, எவ்வளோ ஹீட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே வந்துகிட்டு இருந்தோம். பட் திரும்பவும் கொஞ்சம் தூரத்துலேயே அடுத்த லொக்கேஷன் போகிற வழியில் பயங்கர ஸ்னோஃபால் இந்த இடத்துலையும். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு 1 வே ரோடு மாதிரி தான் போச்சு. இது போகிற லொக்கேஷன் வந்து இந்த மெடிசன் லேக்னு ஒரு லேக் இருக்குல்ல, அந்த லேக்குக்கு தான் வந்து போனோம். போகிற வழியிலே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு கண்டிப்பாக ஃபுல் ஸ்னோவாக இருக்குது, அந்த லேக்கோட வியூவை வந்து நமக்கு கரெக்டாக தெரியாது, பார்க்க முடியாதுன்னு தான் நினச்சோம். அதே மாதிரி சரி எதுக்கும் வந்துட்டோம், போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் ஃபுல் ஸ்னோ. அதோட சேர்ந்து இந்த ஃபாகும் இருந்ததா, கொஞ்சம் கூட அந்த விசிபிலிட்டி எதுவுமே அந்த அளவுக்கு தெரியல. ஸோ இதுவும் வந்து ஒரே ரோடு மாதிரி தான் இருந்தது. அதனால் அப்படியே அங்கேயே யூ டர்ன் போயிட்டு நம்ம வந்து அடுத்தது பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து டைம் டிலே ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம எதுவும் பார்க்க முடியாது. 5 o'clock ஆகும்போது அப்படியே கொஞ்சம் இருட்டாக ஆரம்பிச்சிடும். நம்ம இருக்கிறது எல்லாமே மவுண்டன் ஏரியாங்கிறனால நம்ம அப்படியே ரூம்க்கே போயிடுவோம் அப்படின்னு ரிட்டர்ன் வந்தோம். அங்கே ஸ்னோஃபால் இருந்தது. பட் நாங்கள் வர்ற வழியில் திரும்பி அந்த ரிட்டர்ன் வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா திரும்பியும் ஸ்னோஃபால் இல்லை. இந்த ஒரு சில ஏரியாலாம் அந்த மவுண்டெயினில் மேலே போகும்போது இருக்குது, நமக்கு கீழே வரும்போது அது இல்லை. ஸோ இந்த வியூவில் வந்து பார்த்திங்கன்னா இது எதுவும் வியூ பாயிண்ட்லாம் எதுவும் கிடையாது. நாங்கள் வந்து சும்மா இங்கே வாஷ் ஏரியா இருந்தது, அதுக்காக நிற்போன்னு சொல்லி நின்றுட்டு அப்புறம் அங்கே மேலே ஏறி நின்று சரி சும்மா அப்படியே சிட்டி ஃபுல்லாக வியூ தெரிஞ்சது நல்லா அழகாக. ஸோ அப்படியே பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் போகிற வழியிலே வந்து ஒரு காஃபி வந்து நம்ம சாப்பிடலாம். ரொம்ப அப்படியே டயர்டான மாதிரி இருந்தது. அதனால் காஃபிக்காக ஜாஸ்பர் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஏன்னா நாங்கள் போகிறதுலேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே வந்து ஜாஸ்பர் அந்த எண்டு வந்துருச்சு. ஸோ ஜாஸ்பர்னு இருக்குள்ள அந்த நேம் போர்டில் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேயே பக்கத்தில் ஸ்டார்பக்ஸ் இருந்தது. அங்கே போயிட்டு ஆளுக்கு ஒரு ஹாட் சாக்லேட் தான் வந்து வாங்கி குடித்தோம். அந்த குளிருக்கு வந்து நமக்கு ஹாட் சாக்லேட் குடித்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் ஜாஸ்பர்லேருந்து திரும்ப வந்து அந்த ஸ்டார்பக்ஸில் இருந்து ஒரு 1 hour டிரைவு ஹிண்டன் அப்படிங்கிற ஒரு ஏரியா, அங்கே தான் வந்து நாங்கள் ரூம் எடுத்திருந்தோம். இந்த ரூம் வந்து ரொம்பவே சூப்பராக நல்லா ஸ்பேசியஸாக இருந்தது. ஆக்சுவலாக ஜாஸ்பர்லேயே வந்து நமக்கு ரூம் எடுக்கலாம். ஜாஸ்பரில் நீங்கள் ரூம் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்த மாதிரி இருந்தது. அதனால் நாங்கள் ஹிண்டனில் தான் வந்து ரூம் எடுத்திருந்தோம். இங்கே வந்து ரூம் புக் பண்ணும்போது ஒரு 3 ஆப்ஷன் மாதிரி காட்டுச்சு. 3க்குமே வந்து ஆனால் சேம் ப்ரைஸ் தான். நார்மலாக ஒரு ரூமு, அது இல்லாமல் கிச்சன் டைப்பில் உள்ள ரூமு, தென் வந்து ஜக்குசி இருக்கிற மாதிரி ஒரு ரூமு. நாங்கள் வந்து என்ன நினச்சோன்னா கிச்சன் கூட நமக்கு வந்து பசங்க வளர்ந்துட்டாங்க, தேவையில்லாதனால ஜக்குசி டைப் வந்து எடுத்துருவோம், அது எப்படி இருக்குன்னு சும்மா பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்திருந்தோம். பட் ஆனால் இந்த ரூமில் வந்து கிச்சனும் இருந்தது, ஜக்கூசி இருந்தது. அதுபோக நல்லா 2 ஸ்பேஷியஸான ஒரு நல்ல வாக்கபிள் ஸ்பேஸ் இருந்தது, பெரிய க்ளாசெட்டு, டபுள் பெட்ரூம். பட் ஆனாலும் இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா இந்த வாஷ்ரூம் ஏரியாவில் ஒரு ட்ராபேக் இருந்தது. 2ஆக வந்து இந்த வாஷ்ரூம் ஏரியாவை வந்து செப்பரேட் பண்ணிட்டாங்க. ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷினும் அந்த ஜக்கூசியும் வந்து கொடுத்துருந்தாங்க. இன்னொன்று வந்து இதுக்கு பேரலாக ஆப்போசிட்டில் இந்த மிரர் தெரியுது இல்லையா, அந்த மிரர் பக்கம் அந்த ஜக்கூசி பக்கத்துலேயே வந்து ஒரு மிரர் மாதிரி இருக்குல்ல, இந்த மிரர் இருக்கிற இடத்துல தான் இன்னொரு இது. ஸோ இதுதான் வந்து அந்த செகண்ட் வாஷ் ஏரியா. ஸோ இது வந்து எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இதில் வந்து டாய்லெட்டும் பாத் ஏரியாவும் மட்டும் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து கை கழுவுறதுக்கு பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன் இல்லை. ஸோ இது வந்து ஒரு சின்ன ட்ராபேக் இருந்தது. மற்றபடி வந்து ரூம் எல்லாமே நல்லா சூப்பராக ஸ்பேசியஸாக இருந்துச்சு. ஸோ அப்புறம் அதுக்கப்புறமா ரொம்பவே டயர்டான மாதிரி இருந்தது. சீக்கிரமாக வந்து அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டின்னருக்கு போயிட்டோம். டின்னர் வந்து தாய் தான் போயிருந்தோம். ஹஸ்பண்ட் வந்து வெஜிடேரியன் அப்படிங்கிறனால அவங்க வெஜ்ஜு வாங்கியிருந்தாங்க. நான் வந்து ஒரு க்ரீன் சிக்கன் வாங்கியிருந்தேன் தாயில். ரொம்பவே நல்லா இருந்தது. சாப்பிட்டுட்டு அப்படியே ரொம்ப டயர்டாக இருந்ததுனால ரெஸ்ட் எடுத்துட்டோம். இது வந்து ஃபஸ்ட்டு நாள் உள்ள வீடியோ. செகண்ட் டே விலாக் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.